ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம பேட்மேன் நிஞ்சா விசஸ் யாக்குசா லீக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பார்ட் 1, அதாவது ப்ரீக்வல் படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தோட எண்டிங்கில் பேட்மேன் அண்ட் பேட் ஃபேமிலி வந்து திருப்பி காத்தம் சிட்டிக்கே வந்துடுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்தே இந்த பார்ட் 2, அதாவது பேட்மேன் நிஞ்சா விசஸ் யாக்குசா லீக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை நான் ஏன் முதலே சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை கொஞ்சம் புரியும். சரிங்களா? அந்த பேட்மேன் நிஞ்சா பார்ட் 1 படத்தில் கிளைமேக்ஸில் காத்தம் சிட்டிக்கு எல்லோரும் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் டேவே இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. பார்ட் 2 கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ராபின் வந்து அவனோட முடி வந்து ஒரே நைட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரான். அப்போ வந்து யாக்குசா உரிக்கன் வந்து காத்தம் சிட்டியை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பேட்மேன் வந்து கண்டுபிடிக்கிறாரு, ஜப்பான் சிட்டி, அதாவது ஜப்பான்ற ஒரு நாடே உலகத்தில் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது என்ன காரணன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக பேட்மேன் அண்ட் ராபின் கிளம்பி போகிறாங்க. போகிற வழியிலேயே யாக்குசா ரெயின் வந்து யாக்குசா உரிக்கேன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் அவங்கள எவ்வளவோ டிஃபெண்ட் பண்ணாலுமே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ பேட்மேன் வந்து ஹெல்ப்புக்கு வராரு. அங்கே இருக்க யாக்குசா எல்லாரையுமே அடித்து கவுத்திட்டு பேட் ஃபேமிலி அண்ட் பேட்மேன் வந்து ஒரு பில்டிங்க்கு மேலே ரிலாக்ஸாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஜப்பான் காணாமல் போனதை பற்றி. அண்ட் அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஜஸ்டிஸ் லீகும் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான் கூட சேர்ந்து ஜஸ்டிஸ் லீக்கில் இருக்கிற எல்லாருமே காணாமல் போயிருக்காங்கன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்படி ஜஸ்டிஸ் லீகும் ஜப்பானும் எங்கே தான் போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு மேலே இருந்து ஒரு ஐலாண்டை தெரியுது. அதாவது வானத்துக்கு மேலே அந்த ஐலாண்டு மிதந்துட்டுருக்கு. என்னது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அந்த காணாமல் போன ஜப்பான் தான் மேலே மிதந்துட்டுருக்கு. அதாவது ஒரு டைமென்ஷன் மாதிரி, ஒரு பிளானட் மாதிரி மிதந்துட்டுருக்கு. ஆனால் அது வந்து பேட் ஃபேமிலிக்கும் பேட்மேனுக்கும் மட்டும்தான் தெரியுது, மற்ற எந்த ஒரு பீப்புள்ஸ்க்கும் தெரியவே இல்லை. அதுக்கான ரீசன் என்னென்னா, அதாவது இந்த படத்தோட பார்ட் 1 படத்தில் வந்து பேட்மேன் அண்ட் பேட் ஃபேமிலி தான் வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த குவைக் இன்ஜின் மூலியமாக. ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஐலாண்டு வந்து, அதாவது அந்த ஜப்பான் கண்ணுக்கு தெரியுது, மிதந்துட்டு இருக்க ஜப்பான் கண்ணுக்கு தெரியுது, மற்ற யாருக்கும் தெரியலை. சரி, உடனே நைட் விங்கையும் ரெட் ராமினியும் யாக்குசாவை பார்த்துக்க சொல்லிட்டு பேட்மேன் அண்ட் ராபின் கிளம்பி போகிறாங்க. அந்த பறந்துட்டு இருக்க, அதாவது காத்தம் சிட்டிக்கு மேலே மிதந்துட்டு இருக்க ஜப்பானுக்குள்ளே போகிறாங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு ஒரு டைமென்ஷன் வித் டைமென்ஷன் மாறுற மாதிரி, ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அந்த மேலே இருக்க ஜப்பானுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க போன உடனே அங்கே இருக்க அக்வாமேன் வந்து அவங்கள தாக்குறாரு. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஜஸ்டிஸ் லீக் தான் இங்கே காணாமல் போயிட்டாங்களே, அப்போ பறந்துட்டு இருக்க ஜப்பானில் மட்டும் எப்படி அக்வாமேன் வந்தாருன்னு கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அண்ட் லேட்டர் தான் அவங்க அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. ஸோ கதையை கண்டினியூ பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அக்வாமேன் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த கேப்பில் வந்து நம்ம உண்மையான உலகம் கௌதம் சிட்டிலுக்கு வந்து ஒரு டொர்னாடோ வருது. அதாவது மேலே மிதந்துட்டு இருக்க ஜப்பானுக்குள்ளேருந்து ஒரு டொர்னாடோ வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் மின்னல்லாம் வச்சுட்டு வர மாதிரியே இருக்குது. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஃப்ளாஷ் அந்த டொர்னாடோக்குள்ளேருந்து வந்திருக்காரு. அதாவது மிதந்துட்டு இருக்க ஜப்பான்லேருந்து ஃப்ளாஷ் இங்கே இறங்கி வந்திருக்காரு. ஸோ எதுக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற யாக்குசாவெல்லாம் காப்பாற்றி திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருப்பார். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அக்வாமேன் அங்கே பேட்மேனையும் ராபினையும் தாறுமாறாக போட்டு அடிச்சிட்டு இருப்பார். அப்போ பேட்மேனை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தங்க வருவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம வண்டர் உமன் தான். ஆனால் அந்த பறந்துட்டு இருக்க ஜப்பானில் இருக்க வண்டர் உமன் அவங்க அக்வாமேன் கூட சண்டை போட்டு பேட்மேனையும் ராபினையும் காப்பாற்றிட்டு இருக்கும் போது க்ரீன் லேண்டர்ன் வந்து தடுப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த சைடு நம்ம பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையான உலகத்தில் காத்தம் சிட்டியில் வந்து ஃப்ளாஷை ரெட்வுட் அண்ட் ரெட் ராபின் சேர்ந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்மோக் மாதிரி போட்டு அவரை வந்து டயர்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அவர் திரும்பி ஜப்பானுக்கே, அதாவது மிதந்துட்டு இருக்க ஜப்பானுக்கே போயிடுவார் ஃப்ளாஷு. அண்ட் அதே நேரத்தில் வந்து பேட்மேன் அண்ட் ராபின் வந்து, அதாவது வண்டர் உமனோட இடத்துல உட்காந்து அந்த இவங்க இப்போ இருக்கிற உலகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ மிதந்துட்டு இருக்க ஜப்பான் இருக்குல்ல, அந்த ஜப்பான் மட்டுமே ஒரு உலகம் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அது ஒரு டைம்லைன் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அதை பற்றி வந்து இப்போ வண்டர் உமன் வந்து பேட்மேன் கிட்டேயும் ராபின் கிட்டேயும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்னா, அகானே ஃபேமிலி அண்ட் அமேசானே ஃபேமிலின்ற 2 ஃபேமிலி தான் இப்போ இருக்கும். அகானே ஃபேமிலிக்கு இந்த அமேசானே ஃபேமிலின்னு தான் ஒரு எனிமி. அதாவது 3 சிண்டிகேட் இருந்தது, அதாவது 3 பிக்கஸ்ட் ஃபேமிலி இருந்தது. அதில் ஒரு ஃபேமிலி, அகானே ஃபேமிலி வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போது நாங்கள் அகானே ஃபேமிலிக்கு எதிராக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான், இந்த அமேசானே ஃபேமிலி மட்டும்தான்னு வண்டர் உமன் வந்து அவங்களோட ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வந்தோம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையான நம்ம இப்போ படங்கள்லேயும் மற்ற காமிக்ஸ்லேயும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வண்டர் உமன் வந்து ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து வந்திருப்பாங்கல்ல நம்ம பார்த்துருக்க டைமே இல்லை. இந்த படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஜப்பானில் இருக்க ஒரு லேக்குக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன தீவில் தான்
அந்த வண்டர் உமனோட அந்த ஐலாண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஐலாண்டுக்கு கீழே ஒரு வேர்ல்டு இருக்கும்ல, அதுதான் வந்து அக்வாமேன் இருக்கிற அந்த அட்லாண்டிஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம படத்தில் அது வந்து கடலுக்கு நடுவில் இருக்கும், இந்த படத்தில் வந்து ஒரு லேக்குக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த உலகம் வந்து ஃபுல்லாக ஒரு சின்ன உலகம். ஜப்பான் தான் இந்த ஒரு உலகமே. அதாவது ஜப்பான் தான் ஒரு எர்த் மாதிரி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீக்கு பதிலாக இந்த இடத்துல லேக்கில் தான் வண்டர் உமனோட ஐலாண்ட் இருக்கும். அந்த லேக்குக்கு அடியில் தான் அட்லாண்டிஸ் இருக்கும். அதில் தான் அக்வாமேனும் இருப்பார். இப்போ நான் சொன்ன எல்லாமே கௌதம் சிட்டிக்கு மேலே மிதந்துட்டு இருக்க அந்த ஜப்பான் தான் இன்னொரு வேர்ல்டு மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ஜப்பான் தான், வேறு எந்த நாடும் அதில் கிடையாது. ஒரு எர்த்தில் ஒரு ஜப்பான் மட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த ஒரு வேர்ல்டு. இதை பற்றி ஏன் இப்படி இருக்கும், ஏன் இப்படி மாறுச்சு, இந்த ஜப்பான் ஏன் இப்படி மாறுச்சு, அது ஏன் காத்தம் சிட்டிக்கு மேலே இப்போ பறந்துட்டுருக்கு, இது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புரியும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அக்வாமேன் கூட ஃபைட் பண்ணி உடஞ்சி போன அவரோட ஸ்பேஸ்ஷிப்பை வந்து வண்டர் உமன் சரி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்மேனும் ராபினும் திருப்பி கிளம்பி அவங்களோட இடத்துக்கே, அதாவது காத்தம் சிட்டிக்கே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது நம்ம சூப்பர்மேன் நடுவில் வந்து எங்கே போகிற, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அந்த மாதிரி என்ட்ரி வந்து நீங்கள் எப்படி இப்போ சொல்கிறது, ஒரு பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் படம் இருக்குல்ல, எக்ஸாக்டாக அந்த ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருக்கும். சூப்பர்மேன் எப்படி இருப்பார்னா ஒரு யாக்குசா மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் தான் இருப்பார். அதாவது இந்த ஜப்பான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஜாப்பனீஸ் மாதிரியே இருப்பாங்க. ஸோ அவர் வந்து தடுத்துட்டு நீ எங்கேயும் போக முடியாது, எங்கள் உலகத்துக்குள்ளே வந்து எங்களையே அழிக்க பார்க்குறியான்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் சூப்பர்மேன் வந்து பேட்மேனை அழிக்க போவார். ராபினை கடத்துறதுக்காக சூப்பர்மேன் வந்திருப்பார். அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ராபினை கடத்துறதுக்காக வந்திருப்பாரா, அப்போ திடீர்னு ஜோக்கர் வந்து சூப்பர்மேனை அட்டாக் பண்ணுவான். அதாவது எங்கே உள்ள ஜோக்கர்னால் நம்ம இப்போ ஒரிஜினல் ரியாலிட்டியில் இருக்கிற ஜோக்கர் தான் வந்து அட்டாக் பண்ணுவான் சூப்பர்மேனை. ஏன்னா ஒரிஜினல் ரியாலிட்டியில் இருக்கிற ஜோக்கருமே பார்ட் 1 படத்தில் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருப்பான் பேட்மேன் கூட. அதனால அவனுக்கும் இந்த ஐலாண்ட் தெரிஞ்சிருக்கும், அவனும் மேலே வந்திருப்பான். பேட்மேன் ராபின் எப்படி இப்போ மேலே இந்த மிதந்துட்டு இருக்க ஜப்பான் உலகத்துக்கு வந்தாங்களோ அது மாதிரி ஜோக்கரும் மேலே வந்திருப்பான். ஸோ அவன் வந்து பேட்மேனை நான் மட்டும்தான் கொல்லணும், நீ எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேனை காப்பாற்றி கொண்டு போய் திருப்பி நம்ம ஜப்பான் உலகத்துலேருந்து கீழே இருக்கிற நம்ம ஒரிஜினல் உலகம் கௌதம் சிட்டிக்கே கொண்டு வந்து விட்டுருவான் ஜோக்கரு. நான் தான் உன்னை கொல்லுவேன், வேறு யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து கதையை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த ஜப்பான் உலகத்தில் வந்து பேட்மேன் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது போன பார்ட் 1 படத்தில் அந்த குவாக் இன்ஜின் மூலியமாக யாரெல்லாம் டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்களோ அவங்க யாருமே அந்த ஜப்பான் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து தீம் கான்செப்டே, ஓகேவா. ஜஸ்டிஸ் லீக்கில் இருக்க யாருமே போன பார்ட் 1 படத்தில் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஜப்பான் உலகத்தில் வேறு ஒரு டைமென்ஷன், வேறு ஒரு யூனிவர்ஸில் இருப்பாங்க. டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த யாருமே அந்த யூனிவர்ஸில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் ரீசெண்டாக வந்திருப்பாங்க, அதாவது நேற்று தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த குவைக் இன்ஜினில் நடந்த ஒரு சின்ன மால் ஃபங்க்ஷன் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்காது, மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டைம் ட்ராவல் பண்ணாத எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜப்பானும் அந்த ஜஸ்டிஸ் லீக்கில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வேறு ஒரு யூனிவர்ஸ், வேறு ஒரு வேர்ல்டு மாதிரி கிரியேட் ஆயிடுவாங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஜோக்கர் வந்து பேட்மேனை காப்பாற்றி அவரோட உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம மிதந்துட்டு இருக்க ஜப்பான் உலகத்தில் ராபினோட தாத்தா ரசல் குல், அவர் தான் இந்த படத்தோட வில்லனே. அவர் தான் சூப்பர்மேனை விட்டு ராபினை கடத்திட்டு வர சொன்னதே. ராபின் அங்கே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. நான் இதை எதுக்காக உருவாக்குனேன்னு தெரியுமா, நம்ம தான் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாலாம் பேசிகிட்டு இருக்காரு ராபினை உட்கார வச்சு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த தனியாக ஜப்பான் உலகம்னு ஒன்று எப்படி க்ரியேட் ஆச்சு, எப்படி இங்கே வந்து சூப்பர்மேன், வண்டர் உமன், க்ரீன் லேண்டன், அக்வாமேன்லாம் இருக்காங்க, அங்கே உலகத்தில் இருக்க ஜஸ்டிஸ் லீக்குக்கு என்னாச்சுன்றதெல்லாம் டெஃபினிஷனாக விளக்கிட்டு இருக்காரு ராபின் கிட்ட. அப்போ பார்ட் 1 படத்தில் வந்து அந்த குவைக் இன்ஜினை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பேட்மேன், பேட் ஃபேமிலியெல்லாம் கொரில்லா க்ரூட் வந்து டைம் ட்ராவல் பண்ண வச்சுருப்பாரு, வில்லன்ஸ் எல்லாரையுமே. அப்போ இந்த பிளானை பற்றி தெரிஞ்ச ரசல் ஹுல் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இவங்க திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த குவாக் இன்ஜினை வந்து ஏதோ ஆக்டிவேட் பண்ண பார்த்துருப்பாரு. அப்போ அது மால்ஃபங்க்ஷன் ஆகி, அதாவது இவர் தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காரு, ஓகேவா. இப்போ இந்த உலகத்தையே இவர் கண்ட்ரோலில் எடுக்கணுன்றது தான் இவரோட ஒரு ஏமாக இருக்குது. ஸோ எடுக்கணும்னா சூப்பர்மேன், வண்டர் உமன், அக்வாமேன் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஹீரோஸோட ஒரு சப்போர்ட் வேணும்ல. ஸோ அவங்களோட சப்போர்ட் வேணுன்றதுக்காக ஜப்பானை ஒரு தனி டைம் லைனாக எடுத்துகிட்டு வந்து, அதாவது ஒரிஜினல் உலகத்துலேருந்து ஜப்பானை ஒரு தனி டைம் லைனாக எடுத்துகிட்டு வந்து
அதாவது உலகத்தில் அமெரிக்காவில் இறங்க வேண்டிய சூப்பர்மேனை வந்து ஜப்பானில் இறங்க வச்சுருப்பார் அந்த டைம் லைனில். ஓகேவா? அதாவது அவர் கிரியேட் பண்ணியிருக்க ஒரு தனி உலகம், அந்த உலகத்தில் ஜப்பான் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த சூப்பர்மேனை வந்து லேண்ட் ஆக வச்சுருப்பார். அதே மாதிரி வண்டர் உமன் வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஐலாண்டில் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜப்பானில் இருக்க ஒரு லேக்குக்கு நடுவில் ஒரு சின்ன ஐலாண்டில் வண்டர் உமனை க்ரியேட் பண்ணியிருப்பார். அந்த ஐலாண்டுக்கு கீழே அக்வாமேனில் இருக்கிற அந்த நம்ம படத்துலலாம் பார்த்துருக்க மாதிரி அட்லாண்டிஸ் தண்ணிக்கடியில் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த லேக்குக்கு அடியில் ஒரு அட்லாண்டிஸை க்ரியேட் பண்ணி அங்கே அக்வாமேன் வர மாதிரி வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு ஹீரோஸ்க்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை க்ரியேட் பண்ணியிருப்பார் ரசல் ஹுல். உங்களுக்கு புரியலைல்ல? எனக்கும் இதை பார்க்கும்போது புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை சூஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது உலகத்தில் நார்மலாக இப்போ நடந்துட்டு இருக்கிறத அவர் வந்து அந்த குவைக் இன்ஜின் மூலியமாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. உலகம் அப்படிங்கிறத, அதாவது ஜப்பானை தனியாக எடுத்து அதை ஒரு உலகமாக க்ரியேட் பண்ணி அதில் நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இந்த ஜப்பான் உலகத்தில் நடக்க வச்சுருக்காரு. அதாவது முக்கியமாக சொல்லணும்னா தனித்தனி இடத்துல தனித்தனி ஹீரோஸ்க்கு நடந்த கதையை ஒரு லேயராக வச்சு மொத்தமாக ஒரே கதையாக கொண்டு வந்திருக்காரு. அதுவும் ஜப்பானில் நடக்கிற மாதிரி ஜப்பானையே ஒரு உலகமாக க்ரியேட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே காய்ஸ், நான் பார்ட் 2 வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே போடுறேன். இந்த படம் கொஞ்சம் பெரிய படம், ஒரு 1.5 hours நடக்கும். அதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போன மாதிரி இருக்கும். அதனால் நான் இது பார்ட் 1 வச்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே நான் போடுறேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். See you later.